ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடைய போகிறோங்க. அதுக்கு புளிச்சக்கீரை எடுத்து ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். பேசால் போட்டோங்க. 2 பச்சை மிளகா இதிலே போட்டுக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சாச்சுங்க. புளிச்சக்கீரை வேகட்டும். பாருங்கள், புளிச்சக்கீரை வந்துருச்சு. இதை எடுத்து கொட்டியாச்சுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க. அப்போ தான் புளிப்பு இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி அலசி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசியாச்சுங்க. இப்போ நம்ம புளிச்சக்கீரை தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. புளிச்சக்கீரை கடையிலுக்கு பாருங்கள், 150 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க. இதை உரித்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நிறையா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் புளிச்சக்கீரைக்கு. பாருங்கள், தக்காளி பழம் 3 தக்காளி பழம், சின்ன புளியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க தக்காளி பழம் போடுறதுனால. ஒரு 7-8 மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குத்து கருவேப்பிலை. நம்ம இப்போ தாளிச்சிடலாங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்குதோ எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றினா நல்லாயிருக்கும் புளிச்சக்கீரை. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் சவந்துருச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச பூண்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு குத்து வெளியே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி பழம் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்ச புளி போட்டுக்கலாங்க. வேக வச்ச புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். பாருங்க, நான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சுங்க.
இப்போ நம்ம உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, இப்போ கொஞ்சம் போடுறேன். கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் கடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை அதில் போட்டு கடைஞ்சிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோயிலுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க ட்ரெஸ்ஸை பார்த்துடலாங்க. அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு போட்டேங்க. இது சாரிங்க, பச்சை கலர் மாதிரி பிங்க் கலர் கரை, அதிலே முந்தானி, ப்ளவுஸ் பாருங்க இந்த மாதிரி ப்ளவுஸ், சட்டை வேஸ்ட்டு.